أشهد أن محمدا رسول الله. இது அகில மக்கள் அனைவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை. இஸ்லாத்தை பற்றி பெரியார் நிறையா பேசியிருக்காரு. அவர் பேசுனது ஏதாவது இஸ்லாமிய மாநாட்டிலையோ இல்லை மிலாடி நபி விழாவிலையோ பேசியிருப்பார். அது எப்படி பொது செய்தியாக கருத முடியும்? இஸ்லாத்தை பற்றி அவர் பேசின எதுவுமே இஸ்லாமிய மாநாட்டிலையும் பேசலை, மிலாது நபி விழாலையும் பேசலை. மிலாது நபி விழாவில் பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசியிருக்காங்க. இறுதி இறை தூதராக இறைவனால் நியமிக்கப்பட்டவரை பற்றி பேசியிருக்காரு பெரியார். இஸ்லாத்தை பற்றி அவர் பேசுனதெல்லாம் எங்கன்னா, தொழிலாளர்கள் கூட்டம் நடந்தது. எங்கள் திருச்சியில் பொன்மலையில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ரயில்வே தொழிலாளர் சம்மேளன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தில் தொழிலாளர் தலைவர் என்ற முறையில் பெரியாரை அழைச்சி அவருக்கு 1080 ரூபாய், அந்த காலத்தில் 46 1080 ரூபான்னா எவ்வளோ பெரிய பணம், இன்றைக்கி கோடிக்கு மேலேன்னு வச்சுங்களேன். அவ்வளோ பெரிய பணத்தொகையை அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தொழிலாளர்களுக்கு தான் சொன்னார், தீண்டாமை ஒழியணும்னா, சூத்திரப்பட்டம் ஒழியணும்னா, இங்கே இருக்கிற அத்தனை கேடுபாடுகள்ல இருந்தும் சமுதாயத்தில் நீங்கள் வெளியே வரணும்னா இஸ்லாமிய வழி அப்படின்னு அங்கே தான் சொன்னார். அது மட்டும் இல்லை, 1946 இங்கே சென்னையில் பக்கிங்காம் கர்நாடிக் மில் அப்படிங்கிற மில்லில் ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. அங்கே ஒரு கூட்டத்தை பெரியார் நடத்துகிறார். இக்கூட்டம் தொழிலாளர்களின் தற்கால பிரச்சனையாகிய பக்கிங்காம் கர்நாடிக் மில் ஸ்ட்ரைக் சம்பந்தமாக திராவிடர் கழகத்தாரால் கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். தொழிலாளர்கள் யார் என்று அங்கே பேச ஆரம்பிக்கிறார். வண்டி ஓட்டுகிறவர்கள், வண்டி இழுக்கிறவர்கள், வீதி கூட்டுகிறவன், கக்கூசுக்காரன், வண்ணான், நாவிதன், குயவன், உழுபவன், விதைப்பவன், தச்சன், கொல்லன், சக்கிலி, பறையன், செக்கு ஓட்டுகிறவன், நெசவு நெய்பவன் முதலியவர்கள் சரீரத்தால் உழைத்து வயிற்றுக்கு வாழ்வுக்கு மாத்திரம் சம்பாதித்து அன்றாட வாழ்க்கைக்கு அன்றாட வரும்படி எதிர்பார்த்து நிற்கும் யாவரும் தொழிலாளிதானே என்று தொழிலாளர்களை பார்த்து பேசுகிற பெரியார் அந்த தொழிலாளிகள்கிட்ட என்ன சொல்றாரு, எது மதம் எது கடவுள் என்பது இந்த அன்னக்காவடிகளுக்கு தெரியுமா? எந்த மதத்தை எந்த கடவுளை ஒழிய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் தெரியுமா என்று கேட்கிறேன். எந்த ஒரு மதம் ஒரு மனிதனை பிராமணனாகவும் ஒரு மனிதனை சூத்திரனாகவும், அதாவது தொழிலாளியாகவும் பாட்டாளியாகவும் பறையனாகவும் உண்டு பண்ணிற்றோ அந்த மதம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒழிய வேண்டுமா வேண்டாமா? ஆம், ஒழிய வேண்டும் என்று மக்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள். தொழிலாளர்கள் எந்த கடவுள் ஒருவனுக்கு நிறைய பொருள் கொடுத்தும் ஒருவனுக்கு பாடுபடாமல் ஊரார் உழைப்பில் வாழ உரிமை கொடுக்கிறதோ, மற்றொருவனை உழைத்து உழைத்து ஊரானுக்கு போட்டுவிட்டு சோற்றுக்கு திண்டாடும்படி செய்கிறதோ அந்த கடவுளை ஒழிக்கச் சொல்லுகிறேன், அந்த மதத்தை ஒழிக்கச் சொல்லுகிறேன். ஆம் ஆம், ஒழிந்தே ஆக வேண்டும் என்று பேரொழி. ஆகவே தோழர்களே, இதை சொன்னால் நான் நாத்திகனா, இதை சொன்னால் நான் மதத்வேஷியா? ஆம், ஒழிய வேண்டும் என்று நீங்களும் சொன்னீர்களே, நீங்கள் நாத்திகர்களா? நம்மை நாத்திகர்கள் என்கிறவர்கள் தான் பெரிய பாஷாண்டங்கள், அதாவது பெரிய நாத்திகர்கள் என்று பெரியார் சொல்கிறார். அங்கே தொழிலாளர்கள் மத்தியிலே பார்ப்பன மதத்தை, வைதிக மதத்தை, இந்த தொழிலாளர்களை எல்லாம் இழிவுபடுத்தி சூத்திரன் என்கிற மதத்தை எதிர்த்த பெரியார் தான் இஸ்லாத்தை, அங்கே சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, அங்கே போனால்தான் நம்முடைய இழிவு ஒழியும் என்று வலியுறுத்தி சொல்கிறார். இதற்கு இஸ்லாத்தை தவிர ஒரு மருந்து சொல் இப்போது சொல்லாது. மேலே போய் தமிழ் பெரியார்கள், பெரியார்கள், பண்டித பெரியார்கள், ஆங்கிலம் கற்று பதவி வகிக்கும் வக்கீல்கள், உத்தியோக பெரியார்கள் முதலானவர்களுடன் கலந்து கட்டி அழுது முடிவு கண்டு நாளைக்கு வந்து சொல். அவர் இஸ்லாமிய மாநாட்டில் பேசவில்லை, தொழிலாளர்களிடம் பேசுகிறார், தாழ்த்தப்பட்டவர்களிடம் பேசுகிறார், சாதாரண மக்களிடத்தில் பேசுகிறார். அடுத்து திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தில் பேசும்போது விவசாயிகளிடம் பேசுகிறார். இப்படி இஸ்லாத்தை வலியுறுத்தி கடைசியில் தியாகராய நகரில் அந்த பெரியார் சிலை இப்போ வச்சிருக்கிறோமே, அந்த இடத்துல சாகரத்துக்கு 4 நாள் முன்னால் கூட்டம் போட்டு அங்கேயும் பேசினார். 73 அது யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து 23 எர்ணாகுளத்தில் பேசும்போது இஸ்லாமிய மாநாட்டிலேயே பேசினார்? இல்லை,
சாதாரண தீயர்கள் புலையர்கள் மாநாட்டில் பேசினார். அவர் இஸ்லாமிய மாநாட்டில் இஸ்லாத்தை பேசினார் அல்லது முகமது நபிகள் விழாவில் மீலாது நபியிலே பேசினார் என்றால் அதெல்லாம் தெரியாதவங்க சொல்றது. தெரிஞ்சவன் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அவர் எல்லா மக்களுக்கும் பேசினார், எப்பொழுதும் பேசினார். இஸ்லாம் என்பது மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்து பேசும் பொழுது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், நீங்களும் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு பணியாளராகவே பேசியிருக்கிறார் பெரியார். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? சின்னதுல இருந்த தள்ளினுடா அப்படிம்போம். முஸ்லிம் சமுதாயத்தில் மட்டும்தான் இந்த கட்டி அணைக்கிற பாங்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, வெறும் உடலால மட்டும் இல்லாம மனதாலையும் அது நாளடைவில் ஒரு சகோதரத்தை ஏற்படுத்தும். இந்த ஆவணப்படம் பார்த்தது நான் ரொம்ப பிரமிச்சேன். என்னோட பெரிய ஜாம்பவான் டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி சார் இருக்காரு, அமீர் சார் இருக்காரு, தெரியும் உங்களுக்கு. ஒரு திரைப்படம் மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்தவங்க, அது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆவணப்படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த பெரியாரோட வாய்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அலைஞ்சேன்னு சொன்னார் என்னுடைய நண்பர். 2 பேரும் நாங்கள் ஒன்றா நிறையா சீரியல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அவர் டைலாக் எழுதியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட இதில் முழுக்க முழுக்க பெரியார் சொல்கிற கருத்தை மட்டுமே பிரதிபலித்து பெரியார் தாசன் என்ன அதை வெளிப்படுத்தி இருந்தாரோ அதை அப்படியே அச்சு பேசாமல் கொண்டு வரணுங்கிற முயற்சி தான் எடுத்திருக்கிறாங்க. சிறப்பான விஷயம். நான் 1994 நினைக்கிறேன் சவுதிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நண்பர், ஒரு பாய், ஒரு சேக்கவர், அவங்க இந்த நகைகள்லாம் மிஷினில் கட்டிங், அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி தரணும்னு பேசினாங்க. கூப்பிட்டு போயிருந்தாங்க. போகும்போது இங்கே எல்லாரும் சொன்னாங்க, டே நீ நாமம் போட்டு போவாத, அங்கே வெட்டிடுவாங்க அப்படி இருந்தாங்க. எனக்கு ஒரு பயம் இருந்தாலும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம போறாம அழிச்சிடலாம் அப்படின்னு 1 வாரம் தங்கி இருந்தாங்க. ஒருத்தர் ஏன் இவன் நாமம் போட்டிருக்கான்னு எனக்கு கேட்கல, ரோட்ல நடந்திருக்கேன். பட் அங்கே நான் பார்த்த ஒரு விஷயம், ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் எங்களை கூட்டிட்டு போனவர் அவங்க ஃபேக்டரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. மணி 12 ஆயிடுச்சு, பாங்குவத சத்தம் கேட்டுச்சு. அந்த டவரை அப்படியே வண்டியை நிறுத்தினாரு. எங்களெல்லாம் வண்டியிலே இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடும்னு போயிட்டார். அதுல ஏசி வண்டி. என் நண்பர் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறோம், அதனால வெளியில இறங்கி சிகரெட் பிடிச்சு பார்த்தாக்கா பெரிய நகை கடைங்க. அது நகை செய்யற ஏரியா. நம்ம இங்க பாண்டி பஜார்ல பூ மாலை எல்லாம் தொங்கும் பாருங்க, இவ்வளவு பெருசு, அந்த மாதிரி நகைங்க தொங்குது ரோட்ல. ஒரு குச்சி கட்டி அதுல தொங்க விட்டுருக்காங்க. எடுக்கிறதுக்கு ஒரு பயம் கிடையாது. எங்களுக்கா துருங்குது, டேய் சொல்லலாம். உன் தலையை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கியா, இல்ல விரத கொடுக்க தயாரா இருக்கியா, கை கால கொடுக்கறதுக்கு தயார், அந்த மாதிரி சட்டங்கள் வரணும் இங்க. அது சவுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். உலகத்திலே நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், அது நம்ம இங்க அக்ரஹாரம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி முஸ்லிம்களோட அக்ரஹாரம் சவுதி. அப்படி சட்டத்திட்டங்களை அது நபிகள் நாயகன் சொன்னதை வச்சு கோட்பாடோட வந்ததோ என்னவோ, அது கொஞ்சம் பாக்குறதுக்கு விகரசா இருந்தாலும் உண்மை அதுதான். அப்படி எல்லாம் இருந்தா இங்க தாழ்த்தப்பட்டவன் அவன் இவன் சொல்ற நிலைமையே இருக்காது. நான் கூட இப்ப ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இறந்து போன இளவரசன் திவ்யா காதல் கதையை தான் படம் முடிச்சுட்டேன். அதுலயே நான் சொல்லியிருக்கேன், ஜாதி வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு என்ன சொல்றது, நமக்கு தெரிஞ்ச தொழில் மூலமாக நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். ஸோ இந்த ஆவணப்படம் பண்ண சிபி அவர்கள் இது ரொம்ப சிரமப்பட்டு பண்ற விஷயம். லா இலாஹ, கடவுள் இல்லை அப்படிங்கிறது பெரியார் சொல்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இஸ்லாம் பாத்தீங்கன்னா அத்தோடு முடிவதில்லை, இல்லல்லா இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம முகம்மது ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர் அப்படிங்கிற இஸ்லாம் சொல்லுகிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த நபிகள் நாயகத்தை பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது நீங்க தூதர்னு சொல்றீங்க, இறை தூதர், அதை அவர் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேக்குறீங்க. அப்பதான் அது இஸ்லாம் முழுமை பெற்றதாக கருத முடியும். நீங்க சொன்ன அந்த லா இலாஹா ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லில்லாகுன்றதையும் சொல்லி இருக்கிறாரு பெரியாருங்கிறத நம்ம முன்னால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய ஏட்டில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாரா, அதான் உங்க கேள்வி. படிச்ச காட்டுறேன். இதுல 496வது பக்கம், தொகுதி 1, சமுதாயம் 2, இந்த பகுதி. எல்லோரும் ஒரு சார்பாய் மறுக்க முடியாமல் ஒப்புக்கொள்ளத்தக்க கோட்பாடுகளாக எல்லாமே இருப்பது என்பது அபூர்வமான காரியம். அப்படித்தானே? அது எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது இல்லை. ஆனால் பெரியார் என்ன சொல்றாரு, அப்படி சொன்ன பெரியார் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி எல்லாருக்கும் கருத்து சொல்ல முடியுமா?
இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க முடியாது, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க முடியாது. என் கொள்கையை ஏற்றுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய கொள்கையை யாராலையும் சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டமானது. அப்படி சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறாரு பெரியார். யாரும் எப்படிப்பட்டவர்களும் எந்த நிலை தன்மை எண்ணம் உடையவர்களாய் இருந்தாலும், யாரும் எப்படிப்பட்டவர்களும் எந்த நிலை தன்மை எண்ணம் உடையவர்களாய் இருந்தாலும், உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும், தன்மை எதுவாக இருந்தாலும், உங்கள் எண்ணம் எதுவாக இருந்தாலும், அவர்களாலும் மறுக்க முடியாத, எவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடியதான கருத்துக்கள், நீதிகள், கொள்கைகள் நபி முகமது அவர்களின் போதனையிலே அடங்கி இருக்கின்றன. ஒரு அழைப்பாளர் கூட இதுவரைக்கும் சொல்லி நான் கேட்டதில்லை. யாரும் எப்படிப்பட்டவர்களும் எந்த நிலையில் இருப்பவர்களும் எந்த எண்ணம் கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள், சிந்தனைகள், நீதிகள், கொள்கைகள் நபி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று யாரையுமே நம்பாத பெரியார் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு. எல்லோரும் ஒரு சார்பாய் மறுப்பு சொல்ல முடியாமல் ஏற்றுக்கிற மாதிரி சொல்ல முடியாது, அது அபூர்வம். ஆனால் அந்த அபூர்வத்தை சாதித்தவர் முகமது நபிகள். ஆமா, இது பாருங்க, நபி அவர்களை நான் ஒரு மகான் என்றோ அமானுஷ்ய சக்தி படைத்தவர் என்றோ கருதவில்லை. பெரியார் சொல்றாரு. அவர் மட்டும் என்ன, நம்ம மட்டும் என்ன சொல்றோம்? நாமளும் அப்படித்தான் சொல்றோம், இஸ்லாமியர்களும் அப்படித்தான் சொல்றோம். என்னை பொறுத்தவரையில் நபி அவர்களை ஒரு மனித தன்மை படைத்த மிகச்சிறந்த மனிதராக கருதுகிறேன். மிகச்சிறந்த மனிதராக, மனிதத்தன்மை உள்ள மிகச்சிறந்த மனிதராக கருதுகிறேன். அதற்கு மேற்பட்டதாகவும் கருதுகிறேன். அங்கதான் இருக்குது விஷயமே. அதற்கும் மேற்பட்டதாக கருதுகிறேன். முகமது நபி அவர்களுடைய முக்கியமான கருத்துக்களிலே தெய்வீகத்தன்மை ஒன்று. அவர் என்ன சொன்னார்? இங்கதான் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, லாயிலாகனு தாங்க பெரியார் சொன்னாரு, இல்லில்லாவு எங்க சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்களே. இல்லில்லாவுன்னு அவரே சொன்னாருங்கிறத இதுவரைக்கும் பார்த்தோம் பல விவாதத்தில். நபிகள் என்ன சொன்னாருன்னு பெரியாரே கேட்குறாரு. அவர் என்ன சொன்னார் இந்த கொள்கையை பற்றி, இறை கொள்கையை பற்றி? நபி என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார்னு இவரே கேள்வி கேட்டு ஒரு கடவுள் கேள்வி நபி என்ன சொன்னார்னு கேட்டுட்டு ஒரு கடவுள் தான் உண்டு, பல கடவுள்கள் இல்லை என்றார். ஒரு கடவுள் தான் உண்டு, பல கடவுள் இல்லை என்றார். இது நபிகளை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அது மட்டும் இல்ல, இப்ப அவரே நமக்கு ஒரு சான்ஸ் தராரு. சிக்கந்தரை பார்த்து கேட்குது, பெரியார் சொல்றாரு, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்கன்றாரு. யார? பெரியார கேட்கறதா? நீங்க கேளுங்க, நபி அப்படி அதாவது ஒரு கடவுள் என்று சொன்னார், இதை பற்றி உன் கருத்து என்ன என்று என்னை கேளுங்கள். நபி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க கேளுங்க. நம்மள கேட்க சொல்றாரு. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுகிறேன், பெரியார் சொல்றார், என்னை பொறுத்தவரை கடவுள் என்று ஆயிரக்கணக்கான கடவுள்களை கட்டி அழுகிறவர்களை விட நபி அவர்கள் எவ்வளவோ மேலானவர் என்பேன். மக்கள் பல கடவுள்கள் என்பது பொய், ஒரு கடவுள் மெய் என்ற நிலைக்கு வரட்டும், இதைத்தான் நபிகள் விரும்பினார். அடுத்தபடியாக முகமது நபி அவர்கள் சொன்னது, மனித சமுதாயத்தில் மக்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் உயர்வு தாழ்வு பேதம் வித்தியாசம் இல்லை, யாவரும் சமமான பிறவியே என்று சொன்னார். இதை மிக முக்கியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றுக்கொண்டார். இவ்வளவுதான் இஸ்லாம். இனத்தால, நிறத்தால, பணத்தால பேதம் இல்லை. ஏன் ஏற்றத்தால கிடையாது. எப்படி? அது நீங்க சொல்லிட்டா போதுமா? இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல, இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர். மலையாள மாப்பிள்ளைமார் மற்றொரு பகுதியினர், ஈஜிப்தார் மற்றொரு பகுதியினர், ஜப்பான் ஜெர்மன் இஸ்லாமியர்கள் மற்றொரு பகுதியினர், ஆப்பிரிக்கர் நீக்ரோபர் அபிசீனியர் ஆகிய இஸ்லாமியர் மற்றொரு பகுதியினர். இவர்கள் இத்தனை பேருக்கும் ஒரே கடவுள், அதுவும் உருவம் பெண்டு பிள்ளை சோறு ஷாறு வேண்டாததும் அற்றதுமாகும். உண்மையிலே நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பு தகுதி எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு பாரம்பரியமிக்க இஸ்லாமிய மரைக்காயர் குடும்பத்திலே பிறந்தவன். இங்கே வந்திருக்கிற சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மரைக்காயர் என்றால் அது ஏதோ இஸ்லாமிய சமூகத்தினுடைய
உள்சாதி பிரிவு என்று எண்ணி விடாதீர்கள். மரைக்காயர் என்றால் மரக்கலராயர், அதாவது படகு ஓட்டியவர்கள். அந்த காலத்துல கடற்கரை ஓரங்களில படகை வைத்து வாணிபம் செய்தவர்களை மரைக்காயர்கள் என்று அழைப்பார்கள். أشهد أن محمدا رسول الله. இது அகில மக்கள் அனைவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை.